அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th எத்திக்ஸ் புக்கில் 6th லெசன் தொல்குடி விழுமியங்கள் அப்படின்ற லெசன் வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எத்திக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கோம். அதில் ஒரு 9வது வீடியோவாக இந்த வீடியோ வந்து இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11th 12th வரைக்கும் இருக்கிற எல்லா எத்திக்ஸ் லெசனும் போடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட புக்கு இல்லை அப்படின்றவங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி லெசன் புரியல அப்படின்றவங்களும் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெசன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எத்திக்ஸ் வந்து தமிழில் வந்து நிறைய கேட்குறாங்க எத்திக்ஸ் புக்கிலேருந்து. அது இல்லாமல் யூனிட் 8 வந்து நம்மளுக்கு இது கவர் ஆகுது. அதே மாதிரி மெயின்ஸ் படிக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து எத்திக்ஸ் வந்து முக்கியமாக தேவைப்படுது, சரிங்களா? குரூப் 1 மெயின்ஸில் எத்திக்ஸ்க்கு 50 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தொல்குடி விழுமியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேவா? விழுமியங்கள் அப்படின்ற வார்த்தையே புதுசாக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி மகப்பேறு அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் பேரின் வழியாக தாய் வழி சமூகம் இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். தொல்குடி மக்களோட வீரம் வெற்றியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பிற உயிர்களின் மீது அவங்க அன்பு செலுத்தின உயரிய பண்பை பற்றி புரிஞ்சுக்கிறோம். மூத்தோரை மதிக்கிறதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறதா இருக்குது, ஓகேவா? வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா அப்படின்னு ஒரு 6 கண்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தொல்குடி மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. தொல்குடி அப்படின்னா என்னென்னா அந்த இடத்துலையே பிறந்து வளர்ந்தவங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தொல்குடியினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆதி காலத்துலேருந்து அங்கே இருந்தவங்கள தான் நம்ம தொல்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்டார்டிகா அப்படின்ற ஒரு கண்டம் மட்டும்தான் பனியால் முழுசாக சூழப்பட்டது. அந்த ஒரு கண்டத்தில் மட்டும்தான் மக்களால் வாழ முடியாது. ஆனால் மீதி இருக்கிற 6 கண்டங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா மக்கள் வாழறாங்க. ஆதி காலத்துலேருந்து வாழறவங்கள தான் நம்ம தொல்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், சரியா? இதில் ஒரு சில குறிப்பிட்டவங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மக்களோட கலந்து உலகத்தோட கலந்து வாழறாங்க. அப்படி கலந்து விட்டவங்களோட பண்பாடுகள் ஒழுகலாறுகள் அப்படின்றது மனித சமத்துவம் சார்ந்த விழுமியங்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஆதி காலத்தில் இருந்த மக்களோட சில முக்கியமான பண்புகள், அவங்களோட குணங்கள், அதுக்கப்புறம் அவங்களோட நம்பிக்கைகள், இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விழுமியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த தொல்குடி விழுமியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தோட பண்பாட்டு வரலாற்றுக்கும் தத்துவ வளர்ச்சிக்கும் நிறைய பயன்களை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விழுமியங்கள் அப்படின்னு சொல்கிறோமே, அதெல்லாம் என்ன விழுமியங்கள், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சில கேரக்டர்ஸ், அவங்களோட ஒரு சில நடத்தைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா பெண்களை போற்றுதல், ஓகேவா? மக்கள் பெயரை கொண்டாடுதல், ஒரு வீரத்தையும் வெற்றியையும் விரும்புதல், இயற்கையை வழிபடுதல், விருந்தோம்பல், மூத்தோரை மதித்தல், கூடி வாழ்தல், கூடி உண்ணல், உயிர்களை நேசித்தல், உலகை விரும்புதல், இது எல்லாமே நம்ம தொல்குடி விழுமியங்கள் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? அப்போது ஆதி காலத்தில் இந்த மனுஷங்க எப்படிலாம் இருந்தாங்க, பெண்களை மதித்தாங்க, அவங்க வந்து மக்கள் பேரை வந்து கொண்டாடினாங்க, வீரத்தையும் வெற்றியும் ரொம்ப நேசித்தாங்க, இயற்கையை வழிபட்டாங்க, வந்தவங்களை வந்து வாங்கன்னு சொல்லி விருந்தோம்பினாங்க, மூத்தோரை மதிச்சாங்க, கூடி ஒன்றா சாப்பிட்டாங்க, எல்லா உயிர்களையும் நேசித்தாங்க, இந்த உலகத்திலேயே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, நேசித்தாங்க. இதுதான் வந்து அவங்களோட விழுமியங்கள் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? அந்த தொல்குடி அறிவு அப்படின்றது எப்படி இருக்கும், ஆதி காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை கூர்ந்து கவனித்து கண்ணால் கண்ட பொருள்களையும் செயல்களையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகுத்து ஆராய்ஞ்சி அதன் மூலமாக உருவானது தான் இந்த தொல்குடி விழுமியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், சரியா? அப்போது அவங்களோட உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதன் வழியாக இந்த மாதிரியான குணங்களை வந்து அவங்க இயல்பாக வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க, ஓகேவா? மூங்கிலோட உரசல்லையும் கற்களோட உராய்வுலையும் நெருப்பு வந்தது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலேருந்து அவங்க நெருப்பை வந்து கற்றுக்கிட்டாங்க. மலைகளில் மோதி திரும்புகிற குரலை கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிரொலி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிலத்தை தோண்டி கிழங்கு எடுக்கிற பன்றி என்ன பண்ணுது, நிலத்தை தோண்டி கிழங்கு எடுக்குது. அந்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணாங்க, உழவு தொழிலை கண்டுபிடிச்சாங்க. ஒரு கட்டுமரத்துக்கு ஏறி கடலை வந்து என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வராங்க. அதே மாதிரி ஏறு தழுவி அவங்களோட உடம்பு என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிறாங்க. கீழாநெல்லி, மலைவேம்பு, இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாம் சாப்பிட்டு நோயை வந்து தீர்த்துக்கிட்டாங்க. இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து அவங்க உற்று நோக்கி ஆராய்ந்து அதுலேருந்து வந்து கற்றுக்கிற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பட்டறிவு, கூட்டு பொறுப்பு இதெல்லாம் சேர்ந்து இருந்தது தான் வந்து விழுமியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த
விழுமியங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது உலகளாவிய அறக்கருத்துக்களோட விதை முளைகளாக இந்த விழுமியங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அந்த விழுமியங்களை இலக்கியம் வாயிலாக நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாம்பிள்ஸை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ விழுமியங்கள் அப்படின்றது என்னென்னு பழைய கால மக்கள்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நல்ல குணங்கள் எப்படிலாம் இருந்தது அப்படின்றத நம்ம இலக்கியங்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க வந்து பெண்களை மதித்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் போதுமா, அதுக்கான சான்று வேணும் இல்லையா? அதுதான் நம்ம இலக்கியங்கள்லேருந்து படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெண்களை போற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஒருத்தர் தனியாக சொத்து வச்சுருக்கணும், இல்லை தனி குடும்பம், அரசு, இது எல்லாமே தோன்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தான் சமூகத்தில் அனைத்து செயல்பாடுகளுக்கும் வழிகாட்டியாக இருந்து அந்த குடிமரபை கொண்டு செலுத்தினாங்க அப்படின்றத நினச்சிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு பெண் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க. அவங்க தான் வந்து குழந்தைய வந்து பெற்று கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட பெண்ணை தான் வந்து சமூகத்தில் முதன்மையாக வந்து அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது ஒரு பெண் வந்து முதன்மையாக இருக்கும் பொழுது ஒரு மன்னராகவோ இல்லை ஒரு குடும்ப தலைவியாகவோ இல்லை ஒரு நாட்டுக்கு ராணியாகவோ இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு சமூகத்தில் போட்டி, பொறாமை, பூசல், போர் எதுவுமே குறைஞ்ச அளவில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண் வந்து ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறத விட ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து போட்டியும் பொறாமையும் பூசலும் போர்களும் குறைந்த அளவில் இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தன்னை சுற்றி வாழற எல்லாருக்குமே எல்லாரோட முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் பெண்கள் வந்து தலைமையில் இருக்கும் பொழுது உறுதி பண்ணாங்க. ஓகேவா? ஒரு ஆண் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனால் ஒரு பெண் வந்து அவங்களோட குடும்பத்துக்கே யோசிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெண் வந்து தலைமை பொறுப்பில் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல மற்றவங்களோட நல்வாழ்வையும் அவங்க என்ன பண்ணுறாங்க நினச்சி அவங்க வந்து தலைமை தாங்கினாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அறிவு திறனும் செயலாற்றலும் சமூகத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தொல்குடியை தொடர்ந்த இனக்குழு வாழ்விலும் பெண்கள் ஆளுமை பண்போடு இருந்தாங்க. முதுகுடி பெண்களுக்கு பழஞ்சமூகங்களில் பெரும் மதிப்பும் சிறப்பும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொன்னது தொல்குடி, அதுக்கப்புறம் வந்தது முதுகுடின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது பழைய காலத்து பெண்களுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாழ்ந்த பெண்களுக்கும் என்ன இருந்தது, ஆளுமை பண்புகள் அதிகமாக இருந்துச்சு. அவங்களுக்கும் நிறைய வந்து பெரும் மதிப்பும் சிறப்பும் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தொல்குடி வாழ்வில் அனைத்து வளமைகளுக்கும் அடிப்படையாக வந்து பெண்ணை தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் என்ன பண்ண முடியும், ஒரு குழந்தைய வந்து பெற்று கொடுக்க முடியும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வேட்டையாடி சாப்பிடுவாங்க. வேட்டையாடி சாப்பிடும் பொழுது ஒன்ஸ் நம்ம போகும்போது ஒரு 1000 பேர் போகிறாங்க வேட்டைக்கு, ஒரு 100 பேர் வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 10-20 பேர் என்ன பண்ணுவாங்க, காட்டில் வந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், புலி சிங்கத்துக்கிட்ட மாட்டி. அப்போ மீதி ஒரு 90 பேர் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒரு பெண் வந்து குழந்தைய நிறைய பெற்று கொடுக்கும் பொழுது அவங்களோட பலம் வந்து என்ன அது அதிகமாகுது. 100 பேர் போகிற இடத்துல 150 பேர் போவாங்க. ஓகேவா? அப்போ வந்து மீதி வரும்போது 100 பேர் கிட்ட வருவாங்க வெளியில். அப்போது அவங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமானது என்னது அப்படின்னா மக்கள் பேர். சரியா? அந்த காலத்தில் வேட்டையாடுறதுக்கும் சரி, வேளாண்மை செய்கிறதுக்கும் சரி, உணவை சேகரிக்கிறது, அதை பாதுகாக்கிறது, இது எல்லாத்துலேயுமே ஒரு பெண் தான் முன்னாடி நின்னாங்க. அவங்க தான் வந்து அந்த குடியோட தலைமை ஏற்பதுலேயும் மக்கள் பேர்லையும் முன்னாடியில் இருந்ததுனால அவங்க தான் என்ன பண்ணாங்க, எல்லாத்துலேயுமே வழி நடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கலை, கல்வி இது ரெண்டையும் கொடுக்குறாங்க. உடல் பேணுதல், மருத்துவம் பார்க்கறது, மற்றவங்களுக்கு பகிர்ந்து அடித்து வழி நடத்துறது, சிக்கல்களை வந்து கண்டுபிடிச்சி தீர்க்கிறது, இது எல்லாத்துலேயுமே பெண் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, முன்னாடி இருந்திருக்காங்க பழைய காலத்தில். அப்படி அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு பொண்ணு கிடையாது, அவங்க வந்து ஒரு வயசான அனுபவம் வாய்ந்த ஒரு பெண் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைமை வந்து தாங்கியிருப்பாங்க. அந்த முதிய பெண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க, போற்றி மதிக்கிற பண்பாடு நம்மளோட தொல்குடி மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழுமியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாழ்விற்கான கடமைகளை அணிகலன்களாக விரும்பி ஏற்ற பேரறிவுடைய பெண்டிரை சங்க இலக்கியங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போற்றி சொல்லியிருக்காங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையும் உயர்வையும் உள்ள வாழ்வு தான் விரும்பினாங்க. எளிமையாக இருக்கணும், ஆனால் நம்மளை பார்த்து எல்லாரும் நம்ம மதிக்கணும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பானாற்றுப்படை சொல்லுது. ஓகேவா? பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையையும் உயர்வையும் உடைய வாழ்வையே விரும்பினாங்க அப்படின்னு சொன்னது என்னது, பெரும்பானாற்றுப்படை. அடுத்தது
நெல்லையும் முல்லையின் அரும்புகளையும் கொண்டு பெரிய காவலை உடைய ஊரின் நன்மைக்காக நற்சொல் கேட்டு நின்ற முதிய பெண்களை பற்றி முல்லைப்பாட்டு நம்மளுக்கு சொல்லுது. முல்லைப்பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன்லேயே வரும். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் லைன்லேயே 7வது லைன்லேருந்து 11வது லைன் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாகாணி இருக்கும்ல, அரிசி வகை அளக்கிற படியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நெல் அது மேலே பூவெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஊருக்கு வெளியில் காவலையுடைய ஊரில் வெறும் நல்ல காவலோட இருக்க ஊருக்கு வெளியில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நெல்லையும் பூவையும் தூவிட்டு என்ன பண்ணுவாங்க, விரிச்சு கேட்டு நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அப்போ அங்கேயும் போகிறது யார் அப்படின்னா, பெரிய வயதான பெண்கள் தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள தான் வந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி திருமண விழாக்களில் தலைமை ஏற்றி நடத்துனது முதிய பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு நம்மளுக்கு சொல்லுது. அப்போது முதிய பெண்டீர் வந்து பூவும் நெல்லும் கலந்த நீர் நிறைந்த குடங்களில் இருக்கிற நீரால் மணமக்களை நீராட்டி திருமணத்தை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகநானூரில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா, நெய்விலை கட்டி பசும்பொன் கொள்ளால் எருமை நல்லான் கருணாகு பெருவும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பானாற்று படையில் ஒரு லைன் வருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நெய்யை வித்துட்டு பசும் பொன்னை ஈடாக பெறாமல் பால் தரும் எருமையையும் நல்ல பசுவையும் எருமை கன்றையும் ஈடாக வாங்கும் பெண்ணை பெரும்பானாற்றுப்படை போற்றி சொல்லுது. அதாவது ஒரு நெய்யை விற்கிறோம் அப்படின்னா பவுன் கொடுக்குறாங்க. பவுனில் நம்ம என்ன பண்ணலாம், கோல்டில் தங்கம் வெள்ளின்னு வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் அது வேண்டாம், எனக்கு வந்து நெய்க்கு பதிலாக எனக்கு வந்து பால் கொடுக்குற பசுவையும் எருமையும் எருமை கன்றையும் கொடுங்க, அப்போ என் செல்வம் இன்னும் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டோடு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக வந்து பெரும்பானாற்றுப்படையில் சொல்லியிருக்காங்க. இங்கு பொலிவளிக்கிற பொண்ணை விட பயனளிக்கிற மாடுகள் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் லைஃப்பை வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுனால அந்த பெண்ணோட பெருமையை பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கள் வந்து சங்க இலக்கியத்தில் கொடுத்துருக்காங்க. கூறிய அறிவும் முதுமையும் உடைய பெண்கள் செம்முது பெண்டீர் அப்படின்னு சொல்லிட்டு நற்றினில சொல்லியிருக்காங்க. செம்முது பெண்டீர் அப்படின்னா நற்றினில வர லைன்ல பெண்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, செம்முது பெண்டு அப்படின்னு புறநானூர்லையும், செம்முது செவிலியர் அப்படின்னு அகநானூர்லையும், செம்முக செவிலியர்னு நடுநெல்வாடையிலையும், முது செம்பெண்டீர் அப்படின்னு அகநானூர்ல, பெருமுது பெண்டீர் அப்படின்னு முல்லைப்பாட்டுல, முதுவாய் பெண்டீர் அப்படின்னு அகநானூர்ல, முதுவாய் பெண்டு அப்படின்னு அகநானூர்ல, பேரில் பெண்டு அப்படின்னு புறநானூர்ல, தொன்முது பெண்டீர் அப்படின்னு மதுரை காஞ்சி, இந்த மாதிரி பல அடைமொழிகளில் எல்லா இலக்கியங்கள்லையும் இந்த பெண்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பெண்கள் தலைவனோட வெற்றிக்காக தலைவிக்கு வாழ்த்து சொல்கிறவங்களா இருந்திருக்காங்க, தூது போகிறவங்களா இருக்காங்க, மகளை தேடி போகிறவங்களா இருக்காங்க, குறி சொல்கிறவங்களா இருக்காங்க, விரிச்சு கேட்பவங்களா இருக்காங்க, நிமித்தம் பார்ப்பவராக இருந்திருக்காங்க, அதோட அறத்தோடு நிற்பவராக இருந்திருக்காங்க. அடுத்தது, திருமணத்தை நிகழ்த்தி வைக்கிறவங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் நெல்லும் பூவும் தூவி இயற்கையை தொழுபவர்களாக இருந்திருக்காங்க, பொது நன்மை பேணுபவராக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பொது நன்மைக்காக ஆசைப்படுற பெண்களை வந்து பொது செய் பெண்டீர் அப்படின்னு அகநானூறு சொல்லுது. ஓகேவா? பிற்காலத்தில் முது பெண்டீர் அப்படின்றவங்க ஆண் தலைமைக்கு உட்பட வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது முன்னாடி பெண்கள் தான் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அடிஷனாக அது உங்கள் ஆணுக்கு பின்னாடி போகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த டைம்லேயும் அவங்களால வெளியில் போக முடியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே மனையுறை மகளிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு மரியாதை இருக்கும். வெளியில் போயிட்டு கல்யாணம் நடத்தி வைக்கிறவங்களா இருந்த பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டோட முடங்கிட்டாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா மனையுறை மகளிர் அப்படின்னு சொல்லி புலியை வந்து முறத்தால் விரட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வீரத்தோடு தான் இருந்தாங்க. அதே மாதிரி கணவன் தந்தை இவங்களெல்லாம் வந்து போர்க்களத்துக்கு அனுப்பி அவங்க தான் இறந்துட்டாங்க அப்படின்னும் பொழுதும் அன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தையும் என்ன பண்ணுறாங்க, போருக்கு அனுப்பி வைக்கிற ஒரு வீரமாக இருந்தாங்க நம்மளோட பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடந்த டைம்ல கூட ஔவையார் மாதிரியான சில பெண்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப புலமையோட வாழ்ந்தாங்க, பெருமையோட வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா, பாணர்களோடும் பாடினிகளோடும் பிற கலைஞர்களோடும் கூடி தொல்குடி பெருமைகளை தமிழ்ல ஔவையார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா?
ஔவையார் பாடும்போது பாணர்கள் பாடினிகள் எல்லார் கூடயும் பேசும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, தொல்குடி பெண்களோட பெருமைகளை நிறைய தமிழ் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனை அவர் பாடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அப்படின்றது ராஜாவையும் அவர் அப்படின்றது புலவரையும் சொல்றாங்க. அப்போ ஒரு மன்னனுக்கு பெருமையா புலவருக்கு பெருமையான்னு கேட்டா புலவருக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புலமைக்கு தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெருமை வந்து கொடுக்குறாங்க. கடைவேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லப்படுற 7 பேர்ல அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் வந்து பாணர்குடியில பிறந்த ஔவையார் என்ன பண்றாரு அப்படின்னா அவரையே எதிர்த்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பரிசில் வாழ்வை விடவும் தன்மானம் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவும் நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே வந்திருக்கும். அது வாயிலோயே வாயிலோயே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வந்திருக்கும். அதாவது படித்தவங்களுக்கு எங்கே வேணாலும் போன இடம்லாம் சோறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு புலவர் வந்து உங்ககிட்ட வந்து பரிசு அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது அவரை காக்க வைக்காமல் நீ என்ன பண்ணணும், கொடுத்துருக்கணும். அவரை வந்து நீ வெயிட் பண்ண வச்ச அப்படின்னா அவரோட புலமைக்கு நீ வந்து மதிப்பு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தைரியமாக வந்து ஒரு மன்னன்கிட்டே வந்து எதிர்த்து பேசியிருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் புறநானூறில். பரிசில் அளிப்பதை காலம் தாழ்த்துவதனால புலவர்கள் ஒன்றும் இறந்து போயிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அறிவும் புகழும் உடையவங்க, அவங்களுக்கு எங்கே போனாலும் சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து சொல்லியிருக்காரு. புலவரை வேந்தர் அவமதிக்கும் போது சரி அவங்க வந்து ஒரு மன்னன், நம்ம வந்து ஒன்றுத்துக்கும் இல்லாத ஒரு புலவர் அப்படின்னு சொல்லாமல் ரொம்ப தைரியத்தோடு என்ன பண்ணுறாரு, கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து தனி மனிதனோட நலனுக்காக அவருக்கு சாப்பாடு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு சண்டை போடலை. பாணர் சமூகத்துக்காகவே வந்து என்ன பண்ணுறாரு, பாடினார். எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு அறச்சீற்றம் தொல்குடி பெண்கள் கிட்ட ஒரு இயல்பாகவே இருந்துச்சு அப்படின்றது சொல்றோம். அடுத்ததா மக்கள் பேரை கொண்டாடுதல் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் பேரு அப்படின்னா என்னது, குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். தொல்குடி சமூகம் மானுட உழைப்பை போற்றிய ஒரு சமூகம். மக்கள் உழைப்போட இருந்தாதான் வந்து அது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உழைப்புக்கு மரியாதை வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நவீன முறையில நிறைய மிஷின்ஸ் வந்திருக்கு, நெல் இருக்கு, அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்கும் மிஷின் வந்திருக்கு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே மனிதனோட உழைப்பு தான் வந்து மூலதனமா இருந்துச்சு. அப்ப எல்லாரும் சேர்ந்து உழைக்கும் போதுதான் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விளைச்சல் வந்துச்சு. அப்ப கூட்டு உழைப்பு அப்படின்றது இருந்தாதான் அந்த சமூகம் அதை உருவாக்கிக்க முடியும், அந்த முக்கியமான ஒரு வளத்தை. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பேரு அப்படின்றது ஒரு முக்கியமான கடமையாகவும் பண்பாகவும் இருந்துச்சு. எந்த இனக்குழுவில் குழந்தைகள் அதிகமாக இருக்காங்களோ அந்த இனக்குழு தான் சிறப்பாகவும் வலிமையாகவும் இருந்துச்சு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஓகேவா, அதுதானே உண்மை. ஒரு 100 பேர் போருக்கு போறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 90 பேர் தான் வருவாங்க. அதுவே 200 பேர் போறாங்க அப்படின்னும் போது 180 பேர் திரும்பி வருவாங்க இல்லையா. அப்போ பலம் எங்க இருக்கு அப்படின்றது பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்பொழுது மக்கள் பேரை கொடுக்கறது யாரு, ஒரு பெண் தான். அப்படின்னும் பொழுது அந்த தாய்க்கு வந்து என்ன பண்றாங்க, மிக முக்கியமான ஒரு மதிப்பு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தாயை கொண்டுதான் ஒரு குடி தோன்றி வளருது அப்படின்றதுனால தாய்க்கு கட்டுப்பட்டவர்களா அந்த குடியில இருக்கிற எல்லாரும் அடங்கி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் தொல்குடி பண்பாட்டோட முக்கியமான ஒரு வழக்கமா இருந்துச்சு. மக்கள் பேரை கொண்டாடுதல் அப்படின்றது அதுக்கு காரணமான பெண்ணையும் சேர்த்து கொண்டாடுறது தான். அதனாலதான் வேட்டைக்கு போறது, உணவு சேகரிக்கிறது, உணவு உற்பத்தி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணை தான் சிறப்பித்து சொல்றாங்க. குறிஞ்சி திணையில திணைப்புணம் காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திணைப்புணம் அப்படின்னா என்னன்னா திணை விளையிற ஒரு வயல், அதை வந்து காப்பாத்துறது யாரு அப்படின்னா ஒரு பெண் தான். முல்லை திணையில குடும்பத்தை காத்தல், இதுவும் வந்து ஒரு பெண் தான். இவங்க தான் வந்து தாய் வழி சமூகத்தோட செயல்பாடு, இதுதான் பெண்கள் செஞ்சாங்க. அப்போ தாய் வழி நின்றல் அப்படின்றது தான் தொல்குடி சமூகத்துல முக்கியமா இருந்துச்சு. இதை புறநானூறு சொல்லுது. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே அப்படின்னு. ஓகேவா, அப்போ ஒரு பெண்ணோட முக்கியமான கடமை எது அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு புறநானூறுல சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல. ஓகேவா, அடுத்ததா இந்த பாடல் பாடினது பொன்முடியார், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. அடுத்தது வீரநிலை கால சமூகத்துல பெண்ணுக்கான கடமையும் தாய் சொற்படி வழி நடத்தப்படும் குழந்தைகளுக்கான கடமையும் வந்து அந்த பாட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு தாய்னா எப்படி இருக்கணும், ஈன்று புறம் தரதும், சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணோட கடமை என்ன, ஒரு பையனோட கடமை என்ன அப்படின்றது சொல்றாங்க. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண் தான் போருக்கு தலைமை தாங்கி நின்று இருக்காங்க. வீரம் அப்படின்றது அவங்களுக்கு
ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவளோட வீரம் தான் அந்த பையனுக்கு வந்துச்சு. அப்போ ஒரு போர் வீரனை வந்து நீ ரொம்ப வீரமாக இருக்க அப்படின்னு பாராட்டும் போது கூட அவனை பாராட்டாம அவனோட அம்மாவை தான் பாராட்டினாங்களாம். ஓகேவா? நறுவிரை துறந்த நாரா நரைத்தலை சிறுவர் தாயே பேரிற் பெண்டே செம்முது பெண்டின் காதலஞ்சிரான். ஓகேவா? அப்படி ஒரு சிறப்பான பெண்ணோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை தான் வந்து என்ன பண்றாங்க, சிறப்பித்து பாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்ததா இயற்கையை வழிபடல். இயற்கையை வழிபடுறது அப்படின்றது தொல்குடி வாழ்வில் முக்கியமான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையின் பேராற்றலை கண்டு மனிதன் வந்து அது வணங்குறான். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவனுக்கு இடி மின்னல் மழையெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு. சூரியன் ஒரு இடத்துல உதிக்குது, மறுபடியும் மறையுது, திரும்பி மறுபடியும் உதிக்குது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. திடீர்னு வெள்ளப்பெருக்கு, காட்டுத்தீ, நிலநடுக்கம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது திடீர்னு நேற்று நம்ம கூட சாப்பிட்டு இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்றத பார்த்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதே மாதிரி விலங்குகள் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுது, அதை பார்க்கும்பொழுது அதற்கிட்ட இருந்து போராடணும் அப்படின்றது அவங்க தெரிஞ்சுது. அப்போது எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அதெல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்லி வணங்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? அதே மாதிரி இருட்டை விரட்டுற சூரிய சந்திரன்கள், அச்சமூட்டும் விலங்குகளை, பற்றி எரியும் நெருப்பு, இந்த மாதிரி அவனுக்கு எதெல்லாம் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க கடவுள் அப்படின்னு சொல்லி வழிபட ஆரம்பித்தாங்க. அப்போது இயற்கையின் மீதான அந்த அச்சம் தான் வழிபாட்டுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு பரணர் வந்து நற்றினில சொல்லியிருக்காரு. ஓகேவா? அணங்குடை நெடுவரை அப்படின்னும், சூர் சுனை அப்படின்னும், அறுகுடை முன்னீர் அப்படின்னும், பெருந்துரை பரப்பின் அமர்ந்துரை சுணங்கோ அப்படின்னு நற்றினையில் சொல்லியிருக்காங்க, அகநானூரில் சொல்லியிருக்காங்க. அப்போது இயற்கையை வந்து சூரனோடையும் அணங்கோடையும் சுணங்கோடையும் வந்து என்ன பண்ணுறாங்க, தொடர்பு படுத்திக்கிறாங்க. அதில் சூர் அப்படின்னா சூரர், அரக்கன் அதெல்லாம் சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இயற்கை வழிபாடு அப்படின்றது அந்த கால மக்களோட ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு. அப்போது எதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்களோ அதை அவங்க வணங்கும் பொழுது அது நம்மளுக்கு கெட்டது செய்யாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஓகேவா? இயற்கையில கிடைச்ச எல்லாத்தையுமே அவங்க நன்றியோட வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி இயற்கை கொடுத்தது அவங்க அடைச்சாங்க திரும்பி அதுக்கே. அதுல இருந்து தான் நம்மளுக்கு பொங்கல் அப்படின்றதுலாம் வந்திருக்கு. ஓகேவா? அப்ப எங்க இருந்து எடுக்கப்பட்டதோ அதுக்கே திரும்பி கொடுத்து அதை நன்றியா வந்து கூடுனாங்க. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு விழுமியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தேன் சுவையுடைய கனிகள், மாங்கனி, பலாவோட சுளை, கல் இதெல்லாம் வந்து வான்கோட்டு கடவுள் அப்படின்னு ஒரு கடவுளை அவங்க வந்து வணங்கினாங்க அப்படின்னு அகநானூறு சொல்லியிருக்காங்க. திணை நிலங்களுடன் இணைந்து வாழ்ந்தோரின் இந்த இயற்கை வழிபாடு தான் பின்னால நம்மளுக்கு ஒரு சமயமா வந்து மாறுச்சு. இந்து சமயம்னு சொல்றோம் இல்லையா? 5 பூதத்தால உருவாக்கப்பட்டது தான் இந்த உலகம் அப்படின்னு அந்த பகுத்தறிவுடையவர்கள் நினைச்சுதான் என்ன பண்றாங்க, இயற்கையை வழிபாட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீரத்தையும் வெற்றியையும் விரும்புதல். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒருத்தன் வெல்வது, ஒருத்தன் தோப்பது அப்படின்றது எல்லா காலத்துலேயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். இது வந்து இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனால் தொல்குடி மக்கள் வந்து யார் வீரனாக இருக்காங்களோ அவங்கள வந்து மதிச்சாங்க. அப்போது வெற்றி வந்து கொடுக்கறது தான் வீரம் அப்படின்னு அவங்க நினச்சதுனால வெற்றி கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா வீர மரணம் அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் வெற்றி பெற்றா ஜெயிச்சான் அப்படின்னா அவனுக்கு பெருமை, அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தோத்து போனான் அப்படின்றதோட அவன் சண்டையில் செத்து போயிட்டான் அப்படின்றது தான் வந்து ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வீரத்தாலையும் வெற்றியாலையும் தான் நம்மளுக்கு பொருளும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. வேட்டையாடியும் வேளாண்மை செஞ்சும் வாழ்ந்த அந்த மக்கள் வீரம் அப்படின்றது தான் நம்மளோட இனத்தை காக்கும், நம்மளோட பொருள்களை காக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஓகேவா? அப்போ வேட்டையாடுறதுலயும் நம்மளுக்கு என்ன வேணும், வீரமா இருக்கணும். வீரமா இருந்தாதான் நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு விலங்கை வந்து நம்ம அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியும். அப்போ வீரம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஓகேவா? சங்க இலக்கியத்துல நிறைய போர்கள் காட்டுவாங்க. அந்த போர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டை காப்பாத்துறதுக்காகவும் அவங்களோட உடைமைகளை காப்பாத்துறதுக்காகவும் அவங்கள நம்பி வாழ்ற மக்களை காப்பாத்துறதுக்காகவும் தான் என்ன பண்றாங்க, போர்கள் வந்து நடக்குது. ஃபர்ஸ்டே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திணையை வந்து சொல்லுவோம். வெற்றி திணை அப்படின்றது என்னது, ஆணிரைகளை கவர்ந்துட்டு போறது. அப்ப கறந்தைன்னா என்னது, மீட்டுட்டு வருது. அப்போ நம்மளை நம்பி இருக்கிற ஆடு மாடை வந்து காப்பாத்துறதுக்கு தான் என்ன பண்றாங்க, போர்களை வந்து செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலத்துல போர்களும் மாடுகளை கவர்ந்து செல்வதும் அதை மீட்கிறதும் வந்து என்ன பண்றாங்க, ஒரு போரா இருந்துச்சு அப்படின்றத நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்ததா கொடையும் அரசியலும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பாருங்க,
தன்னோட பகையோட இனக்குழுவின் ஆணிரையை கவர்ந்து போறது வெற்றி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆணிரைனா பசு, மீட்டுட்டு வர்றது கரந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? தொல்குடி சமூகத்துல மாடு தான் வந்து செல்வம்னு கருதுறாங்க. ஓகேவா? அதனாலதான் இந்த மாடுபிடி போர்கள் அப்படின்றது இருந்திருக்கு. ஒருத்த வந்து நம்ம கிட்ட வந்து செல்வத்தை தூக்கிட்டு போனா அப்படின்னா திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம். அந்த மாதிரி போர்கள்ல துணி உடையவர்கள் தான் ஜெயிச்சாங்க. பெரும்பாலுமே போர்ல ஈடுபட்டவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா வில், வாள், வேல் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சங்க காலத்துல இருக்க பாடல்கள் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? அது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வல்வில் மறவன், ஓகேவா, வலிமையான வில்லை உடைய மறவர் அப்படின்னும், நெடுவேல் காளை பெரிய வேலையுடைய இளைய மனிதன் அப்படின்றதையும் சொல்லுது. இந்த மாதிரி தொடர்கள் மூலயமா நம்ம அவங்க வேல் வில்லெல்லாம் வச்சு சண்டை போட்டாங்க அப்படின்றது தெரியுது. இந்த மாதிரி போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக போய் தான் சண்டை போடுவாங்க. போரில் வந்து நிறைய பேர் சண்டைக்கு போவாங்க. ஆனால் யார் பெஸ்ட்டாக சண்டை போடுறாங்களோ அவங்கள தான் வந்து சிறப்பித்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களையும் அவங்களோட மண்ணையும் காப்பாற்றுறதுக்காக போருக்கு போன வீரர்களை தான் வந்து நம்ம மக்கள் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போரில் நல்லா ஜெயிச்சுட்டு வர மனுஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்ல சாப்பாடு, கல் இதெல்லாம் கொடுத்து அவங்களோட களைப்பை வந்து போக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படியே ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு வீரத்தை காமிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ பெருமை வருது அப்படின்னு நினைக்கிற ஒரு வீரன் என்ன பண்ணுறான், தன்னோட கூட்டத்தை காப்பாற்றுறதுக்காக உயிரையும் கொடுக்கலாம் இவங்களுக்காக அப்படின்னு அவன் நினைச்சான். தன்னோட இனத்துக்காக உயிரையும் விடுறது அப்படின்றது ரொம்ப பெருமையா அவங்க வந்து நினைச்சாங்க அப்படின்னு புறநானூறு சொல்லுது. வீரன் மக்களோட நம்பிக்கைக்குரியவனா இருந்திருக்காரு. அவரோட வீரம் வந்து ரொம்ப பெருமையா பேசப்படுது. அவர் வந்து பலருக்கும் நிழலா இருந்து காப்பாத்திருக்காரு. அவனோட நிழல்ல இருக்கணும் அப்படின்னு மக்கள் வந்து ஆசைப்பட்டாங்க. ஓகேவா? அதாவது ஒரு வீரன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் நினைச்சாங்க. என்னைக்குமே இந்த உலகத்துல நிலைத்து நிற்பவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமுடையவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறநானூர்ல கூட ஒரு லைன் வந்திருக்கு, பலருக்கு நிழலாகி உலகம் மிக்கூறி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வீரன் வந்து எப்படி இருக்கான், பலருக்கும் நிழல் போல வந்து காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நடுகள் வழிபாடு. நடுகள் வழிபாட்டில் வந்து நம்மளுக்கு 2 விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 நிலைகளில் நடக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து நடுகள் எடுக்கிறது, 2வது நடுகளுக்கு வழிபாடு பண்ணுறது. நடுகள் எடுக்கிறது அப்படின்றத பற்றி நம்மளுக்கு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க, புறப்பொருள் வெண்பாமாலையில் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல் எடுக்கிற நிகழ்வை 6 வகையாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பாருங்க, காட்சி, கால்கோன், நீர்ப்படை, நடுக்கல், பெரும்படை, வாழ்த்து அப்படின்னு 6 டைப்ல வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா காட்சி அப்படின்றது கணியன் அல்லது ஜோதிடனை கொண்டு கல்லை எடுத்துட்டு வர்றது காட்சி அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட தன்மையுடைய கல்லை தான் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 2வது நிலை வந்து நீர்ப்படை அப்படின்னா அந்த கல்லை வந்து தண்ணி ஊற்றி கழுவணும், அதுதான் நீராட்டுதல் அப்படின்னு சொல்றோம். இந்த நீர்னால ஒரு பொருள் மேல தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா அந்த பொருள் புனிதமாயிடும் அப்படின்றத அவங்க நம்பினாங்க. அதுக்கு நிறைய சக்திகள் தண்ணிக்கு உண்டு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஓகேவா? அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீராட்டி என்ன பண்றாங்க, அதை வந்து கழுவுறது தான் வந்து என்ன பண்ணுறாங்க நீர்ப்படை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கல்லை வந்து நட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வழிபாடு பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது இங்கே பாருங்க, கொடையும் அரசியலும். சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மன்னர் மட்டும்தான் கொடை புரிந்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, வேலியரும் வேந்தரும் கூட என்ன பண்ணாங்க, கொடை அளித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொடை அப்படின்னா பாணர் கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஓகேவா? அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை நாடி வரவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறது அப்படின்றது, அவன் எவ்வளோ அளவுக்கு அதிகமாக பரிசு கொடுக்குறானோ அந்த அளவுக்கு அவன் பணக்காரன் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அப்போ நம்ம செல்வந்தராக இருக்கோம் அப்படின்றத காட்டுறது எப்படி காட்ட முடியும் அப்படின்னா அவங்க கிட்ட வரவங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிசு கொடுக்குறவங்க நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அவங்கள்ட்டேருந்து ஒன்று எதிர்பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்காம கைமாறு கருதாம வந்து என்ன பண்றாங்க, பரிசு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிழார், வேலிர், வேந்தர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்தை வந்து பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் குடியில் உள்ளவர்களுக்கும் கொடுத்து அதனால புகழை வந்து சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த புகழ் தான் அவங்களை வந்து சமூகத்துல உயர்ந்தவர்களா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி கிழார்கள், வேலிர்கள், வேந்தர்கள் இவங்கெல்லாம் வந்து பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் சமய தலைவர்களுக்கும் என்ன பண்றாங்க, நிறைய வந்து பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து நம்ம நடுகள் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா,
இயற்கையாக நிகழற மரணத்தை விட பகைவர்கள் கூட சண்டை போட்டு இறந்து போகிறாங்க இல்லையா, அந்த ஒரு இறப்பு தான் வந்து ரொம்ப பெருமையாக வந்து கருதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு நம்மளுக்கு சொல்லுது. இந்த மாதிரி தன்னோட இனத்துக்காக உயிர் விட்ட வீரனை வந்து மக்கள் வந்து கடவுளாக நினச்சி கும்பிடுறாங்க. அவன் இறந்த இடத்துல, அவனை புதைச்ச இடத்துல ஒரு கல்லை நட்டு வச்சு அந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து திருவிழா வந்து நடத்துகிறாங்க. சரியா, வருங்காலத்தில் போர்களில் மாபெரும் வெற்றிகளை அவன் வந்து கொடுப்பான். மறுபடியும் அவங்க போருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நடுகளில் நட்டு வச்சுருக்காங்க இல்லையா அவனை புதைச்ச இடத்துல, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து வழிபட்டுட்டு பலி கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடுக்கற்களை நல்ல தண்ணியில் கழுவி நெய் விளக்கு ஏற்றி அதில் பூவும் புகையும் போட்டு வழிபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து கடவுளாக நினச்சி என்ன பண்ணுறாங்க, வழிபடுறாங்க. அவங்கள தான், அந்த வீரன் தான் நம்மளை காப்பாற்றுவான், அவனை விட வேற தெய்வம் எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்க. இதை கூட புறநானூரில் மாங்குடி மருதனார் சொல்லியிருக்காரு, கல்லே பரவி நல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இல்லவே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அந்த நடுக்கல்லில் இருக்கிற வீரன் தான் நம்மளுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி வழிபட்டிருக்காங்களாம். இத்தகைய நடுக்கற்களை வழங்கும் தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறி கடைசியில் அது கடவுளை வணங்குற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இயற்கையை வழிபட்டுட்டு இருந்த மக்கள் பின்னாடி இந்த நடுக்கல்ல வழிபட்டாங்க. பின்னாடி அந்த நடுக்கல்ல அந்த மனுஷனோட உருவத்தை வந்து செதுக்குனாங்க. இதுதான் இந்த உருவ வழிபாட்டுக்கு ஒரு சான்றா, அதாவது ஒரு தோற்றமா மாறுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பெரிய படையும் வீரர்களோட துணிவும் வெற்றியை ஈட்டு தரும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. பெரிய படையை கொண்டவர்கள் தன்னோட படை பத்தி ரொம்ப பெருமிதத்தோட இருந்தாங்க. ஓகேவா, அதுக்கு பேர் வந்து அடங்கா தானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து புறநானூர்ல சொல்லியிருக்காங்க. விரல் கெழுத்தானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர் மூலமாக பெரிய படை வச்சுக்கிறத அவங்க வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. போர் அப்படின்னா கூட்டாக செய்கிறது அப்படின்றதுனால போரின் மூலமாக வந்த பொருள்களை என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பிரித்து எடுத்துப்பாங்க. அது வந்து அவங்களோட ஒரு வழக்கமாக இருந்துச்சு. ஓகேவா, இதுக்கு பேர் பாதீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, போரில் கிடைச்ச பொருட்களை என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சமமாக பிரித்து எடுத்துப்பாங்க. ஒரு போருக்கு ஒரு 100 பேர் போகிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு 200 பவுன் தங்கம் கிடைக்குது அப்படின்னா ஆளுக்கு 2 பவுன் தங்கத்தை வந்து எடுத்துப்பாங்க, பிரித்து சமமாக வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விருந்தோம்பல். தனக்குன்னு எதையுமே சேர்த்து வச்சுக்காம தேவைப்படுறவங்களுக்கும் எல்லாருக்கும் கிடைச்சதை வந்து பங்கிட்டு கொடுக்கறது தான் வந்து அறம்னு சொல்லுவோம். அதுதான் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்கிறோம். விருந்தோம்பல் பண்பாடு தாங்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து மகிழ்ச்சியாக கூடி வாழறது தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெருமையாக அவங்க வந்து நினச்சாங்க. தன்னை நாடி வந்தவங்களுக்கு உணவிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி வச்சிருக்கிறது அப்படின்றது ஒரு தலையாய கடமையாக வந்து நினச்சாங்க. ஓகேவா, விருந்து அப்படின்னால என்ன அப்படின்னா நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விருந்து அப்படின்னாலே நமக்கு முன்பின் தெரியாத புதியவர்கள் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. விருந்தே புதுமை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு அறிமுகமே இல்லாமல் நம்மளை தேடி வராங்க இல்லையா, அவங்களையும் பேணி பாதுகாத்து சாப்பாடு கொடுக்கறது தான் வந்து விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது உயிர்களை நேசிக்கிறது, சுற்றி இருக்கிறவங்கள பாதுகாக்கிறது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விழுமியங்களாக இருந்துச்சு. வேட்டையாடியும் வேளாண்மை செஞ்சியும் வாழ்ந்து வந்த மக்கள் பசியோட கொடுமையை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருந்தாங்க. ஓகேவா, அதனால நேரம் வழியில் போயிட்டு இருக்கவங்க, ரொம்ப தூரமாக நடந்து வரவங்களுக்கு எவ்வளோ களைப்பாக இருக்கும், எவ்வளோ பசியாக இருக்கும் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு வந்து கொடுத்துருக்காங்க. முல்லை திணையில் பார்த்தீங்க அப்படின்னா போகும்போது மூங்கில் குழாயில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. போகும்போது ஆடு மேய்க்க போகும்போது மாடு மேய்க்க போகும்போது அப்படி போகும்போது வழியில் பார்க்குறவங்கள பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மூங்கிலில் சாப்பாடு இருக்குல்லையே அதை கொடுத்து அவங்களோட பசியை போக்குனாங்க அப்படின்னு அகநானூறு நம்மளுக்கு சொல்லுது. அப்போது விருந்தினரோட பசியை தீக்கிறதுக்காக விதைக்கிறதுக்காக வச்சுருந்த தினையை உரலில் குத்தி அதுக்கு சமைச்சு கொடுத்து என்ன பண்ணாங்க, அவங்களோட பசியை போக்குனாங்க அப்படின்னு புறநானூறு சொல்லுது. இந்த மாதிரி விருந்தினரை போற்றுவதை தான் வந்து மக்கள் வந்து கடமையாக நினச்சிருந்தாங்க. வறுமையான சூழல்லையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா விருந்தோம்பல் பண்ணாங்க. வறுமையில் இருந்த ஒருத்தன் ஃபஸ்ட்டு நாள் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட வீர வாழையே வந்து விற்று அதுலேருந்து கிடைச்ச காசை வந்து சாப்பாடாக வந்து போட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பொருணராற்றுப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா
எங்கேருந்தோ வர விருந்தினருக்கு அவரோட மனசு நோகாமல் இருக்கிற மாதிரி பார்த்து விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நண்பனை போல விருந்தினர்கிட்ட உறவு பாராட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல சொற்களை பேசணும். அவர் கண்ணில் பார்த்து நெருக்கமாக வந்து ஒரு கன்று வந்து பசு வந்து எவ்வளோ அன்போட பார்க்குமோ அந்த மாதிரி அவங்களோட எலும்பே குளிர்ற அளவுக்கு அன்பால் வந்து நெகிழ செய்யணும் அப்படின்னு பொருணராற்றுப்படை சொல்லுது. அப்போ தொல்குடி சமூக அமைப்பில் என்ன உணவாக இருந்தாலும் சரி அதை மற்றவங்க கூட வந்து சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்திரர் அமிர்தம் ஏய்வதாயினும் இனியது என தமிழர் உண்டலும் இளரே அப்படின்னு சொல்லி புறநானூறு நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா, சாவாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அது எனக்கு மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்காம எல்லாருக்கூடையும் சேர்ந்து வாழ்கிறவங்க தான் வந்து தொல்குடி மக்கள் அப்படின்றத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். மக்களோட வாழ்வும் வேறு வேறு அல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பின்னால் தமிழ் இலக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுறது கொடை அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொடைக்கு ஆதாரமாக இருந்தது எது அப்படின்னா விருந்தோம்பல். நம்ம கூட நாடி வரவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தவங்க தான் பின்னாடி என்ன பண்ணுறாங்க, பொண்ணையும் பொருளையும் வாரி கொடுக்குறாங்க. அப்போ விருந்தோம்பல் அப்படின்றது சின்ன விஷயம் கிடையாது. ஓகேவா, ஒரு பசியை போக்குறது அப்படின்றது விருந்தோம்பலாக இருந்திருக்கு. அப்போ பெருஞ்செல்வர்களாக இல்லாத எளிய மக்கள் கூட என்ன பண்ணுறாங்க, தன்னை நாடி வந்தவங்களுக்கு சாப்பாடு வந்து பரிமாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, பணக்காரவங்க தான் கூட்டு சாப்பாடு போடுவாங்கன்னு இல்லை, வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் வந்தவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பாடு போட்டிருக்காங்க. புல்லால் வேயப்பட்ட குடிசையில் வாழ்ந்த மக்கள் கூட என்ன பண்ணுறாங்க, விருந்தோம்பலை ரொம்ப ரசித்து பண்ணாங்க, ஒன்றுமே இல்லைனா கூட அப்படின்னு சொல்லிட்டு மலைப்படுக்கடாம் நம்மளுக்கு சொல்லுது. அப்போ விருந்தோம்பலோட அடிப்படையே என்னது, பசியை போக்குறது, அனைத்தையும் அனைவருக்குமா பகிர்ந்து கொடுக்கறது தான் விருந்தோம்பல் அப்படின்னு சங்க காலத்தில் இருக்க பாடல்கள் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா, இது ஒரு முக்கியமான ஒரு அரிய ஒரு விழுமியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாருமே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்மளும் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தது மூத்தோரை மதித்தல். தொல்குடி சமூகத்தில் மூத்தோர் அப்படின்னா செல்வம்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் நம்ம பாரம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் தொல்குடி சமூகத்தில் மூத்தோரை தான் வந்து ஒரு பெரும் செல்வம், அவங்களோட அறிவும் அவங்களோட அனுபவமே தேவை. மூத்தோரோட வாய் சொல்ல கேட்டு அவங்களுக்கு இருக்கிற நியதிகளை அவங்க வந்து உருவாக்கிக்கினாங்களாம். தன்னோட பிறப்புக்கும் வளர்ப்புக்கும் காரணமாக அந்த பெற்றோரை வந்து போட்டுருனாங்க. சமூகத்தில் நான் முன்னாடி வரணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்க, மதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூத்தோரை மதிக்கிற இந்த தொல்குடி பண்பாடு அப்படின்றது அவங்களோட அனுபவ வளங்களை தமதாக்கி கொள்வது. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு மூத்தோர் பேச்சை கேட்டோம் அப்படின்னா அவங்களோட 50 வயசு அனுபவமும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நடக்கும். சரியா, அப்போ தொல்குடி சமூகத்தில் மூத்தோருக்குன்னு தனியே இடம் இருந்துச்சு. நல்ல செயல்களை வந்து அவங்க தான் முன்னணின்னு நடத்துவாங்க, நீதி வழங்குவாங்க, அனுபவத்தை வந்து சொல்லி கொடுப்பாங்க. 2 பேருக்கு நடுவில் சண்டை வருது அப்படின்னா அதை தீர்த்து வைப்பாங்க. அப்போது மூத்தோரை வந்து என்ன பண்ணுறாங்க, வணங்குனாங்க. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்போ மூத்தோரான அறிவுடையவர்களோட நட்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், விரும்பி ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியாரை துணைக்கோடல்னு ஒரு அதிகாரமே வந்து திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு. அப்போ ஆராய்ந்து மூத்தோர் கூறும் தீர்ப்புகள் சரியாதான் இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் நம்பினாங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா கரிகால் பெருவளத்தான் வந்து அவரோட 11 வயசுல ராஜாவாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ராஜாவா இருக்கும்போது அந்த காலத்துலலாம் மன்னன் தான் நீதி வழங்குவான். ஓகேவா, அப்படி நீதி வழங்க வரும்பொழுது சின்ன பையனா இருக்கா, இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஏத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரிகால் பெருவளத்தான் என்ன பண்றாரு, போயிட்டு ஒரு வயசான கெட்டப்ல வந்து நீதி வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த முதியவன் சொன்னது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் வேஷம் போட்டு வந்தது யார், கரிகாலன். அப்போது மூத்தோரோட அறிவுரை தான் வந்து நல்லது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அப்படி வந்து சிறப்பாக வந்து அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்ததா உயிர்கள் மீது அன்பு செலுத்துறது. உயிர் நேயம் அப்படின்றது மிக முக்கியமாக நினச்சிருந்தாங்க. உயிர்களோட இரக்கமும் உயிர் பறிவும் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்த தொல்குடி சமூகத்தில் உயிர்களை நேசித்தல் அப்படின்றது எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் இயல்பாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. குளத்தை வெட்டி காட்டை அழித்து நாட்டாக்கிய நில உடைமையாளருக்கு பெருமிதம் பேணும் பண்பார்ந்த நடத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற உயிர்கள் எதுவுமே இல்லாமல் மனுஷன் மட்டும் வந்து என்ன பண்ண முடியாது, தனியாக வாழ்ந்துட முடியாது. அப்போது எல்லா உயிர்களையும் என்ன பண்ணணும், நேசிக்கணும் அப்படின்றத அவங்க நினச்சிருந்தாங்க. தொல்குடி வேளாண் சமூகத்தில் நிறைய உயிர்களோட பங்களிப்பவங்க வந்து நம்ம போற்றிருக்காங்க. தன்னோட இணைந்து இருக்கிற உயிர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரியே அந்த உயிர்களையும் வந்து நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பால் வளம் சுரப்பதையும் எருமைகளோட எண்ணிக்கை பெறுவதையும் ஐங்குறுநூறு வந்து நம்மளுக்கு சொல்லுது. முதுமையின் காரணமா மேய்ச்சலுக்கு போக முடியாத பசு பக்கத்துல இருக்கிற பயிரை வந்து சாட்டுறது. அதை வந்து பார்த்து என்ன பண்ணல, அடிச்சு விரட்டல, அது மேல இறக்கப்பட்டு அதுக்கு வந்து கரும்பு வந்து உணவா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு அகநானூறு சொல்லுது. அப்போ ஒரு பசு வந்து என்ன பண்ண முடியல, மேய்ச்சலுக்கு போகாம நம்மளோட உணவை எடுத்து சாப்பிடுதுன்னு கூட அது மேல கோவப்படாம அதுக்கும் பசிக்குமே அப்படின்னு சொல்லி கரும்பு கொடுக்குறாங்களாம். மாடுகளை தான் செல்வம் அப்படின்னு நினைச்சாங்க. மாடுகளோட உழைப்பால தான் வந்து நம்மளுக்கு பலன் வருது அப்படின்னு சொல்றதுனால அதுக்கு ஏதாச்சும் நோய் வந்தது அப்படின்னா அதை சரி பண்றதுல முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களோட அந்த மற்ற உயிர்கள் மேலே இருக்கிற அந்த பாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மெய்சில் இருக்க வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்குடி பயன்பாடு இன்றைக்கும் நம்ம பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமா இந்த உயிர்களை பேணுதல் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனிதர்கள் போலவே எல்லா உயிர்களுக்குமே பசியும் வருத்தமும் நோயும் இருக்கும். அதனால் எறும்புக்கு சாப்பாடு போடுறது, பறவைக்கு வந்து சாப்பாடு போடுறது, இதெல்லாம் வந்து கடமையாக நினச்சி செஞ்சுருக்காங்க. காக்கைக்கு சோறிட வேண்டிய கடமையை வந்து நற்றினை வந்து நம்மளுக்கு சொல்லுது. அப்போ வலிமை இல்லாத சிறு விலங்குகளையும் மக்கள் பாதுகாப்பாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? உப்பு வணிகர்களாக இருக்கிற உமனர்கள் குரங்குகளை வந்து அவங்க குழந்தையாவே நினைச்சு வளர்த்தாங்களாம். மகா ரன்ன மந்தி அப்படின்னு ஒரு அடி தன்னோட குழந்தை போலவே குரங்குகளையும் வந்து என்ன பண்றாங்க, வளர்த்தாங்க அப்படின்னு சிறுபான்ற்று நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இயற்கையோடு இயற்கையா வாழ்ந்தாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வேண்டியவர் வேண்டாதவர்னு எந்த பேதமும் இல்லாம யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா உயிரும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கூடி உண்ணல். கூடி உழைப்பதும் கூட்டுழைப்பால் வரும் உணவை பொதுவில் வைத்து பகிர்ந்து உண்வதும் அவங்களோட முக்கியமான தனி சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. வேட்டையாடுறதும் வேளாண்மையிலையும் விழாக்கள்லையும் தொழில்கள்லையும் வந்து எல்லாமே வந்து கூட்டு உழைப்பால தான் நடக்குது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனால உடல் உழைப்பால அன்றாட வாழ்வை அவங்க நடத்தியிருக்காங்க. எல்லாருக்குமே வேட்டை கிடைக்கிறது அப்படின்றது நடக்காது. யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும், ஒருத்தவங்களுக்கு கிடைக்காது. அப்போ கிடைச்சவங்க என்ன பண்ணுவாங்க, கிடைக்காதவங்க கூட சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா கூட்டுழைப்பால பெற்ற உணவினை எத்தகைய ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சமமாக பகிர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு பெருங்கௌசிகனார் வந்து பெரும்பான்ற்று சொல்லியிருக்காங்க. கூட்டுழைப்பு வழி வரும் உணவை கூடியுண்ணும் தொல்குடி மக்களோட அந்த பொதுமை பண்பு நம்மளுக்கு வந்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? தொல்குடி அரசியல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்குரிய எளிமையாயினும் எளிமையான ஒரு படைப்பா இருக்கு அப்படின்னு ஏங்கல்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்தது உலகை விரும்பல். தொல்குடி மக்கள் இந்த உலக வாழ்வை பெரிதும் விரும்பி போற்றினாங்க. இந்த உலகத்துல உண்டு உறங்கி உடுத்து ஆடி பாடி கூடி கலந்து சந்தோஷமா இருக்கிறது விட வேற எந்த சந்தோஷமும் இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சாங்களாம். இங்க இருக்கிற எல்லாமே வந்து உண்மை, இது தவிர வேற எங்கேயும் உண்மை இல்லை அப்படின்னு அவங்க வாழ்ந்தாங்களாம். இன்பமும் துன்பமும் கலந்து இந்த வாழ்வுக்கு சந்தோஷம் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. உலகத்துல இன்பங்களை தூய்ப்பதுல அவங்க வந்து ஒரு நாளும் வந்து என்ன பண்ணல, அயர்வடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? துன்பம் வந்தாலும் கஷ்டம் இல்லை, துன்பம் வந்தாலும் கஷ்டம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் சமமான எடுத்துட்டு போனாங்க. முட்டா சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரிரும் கூந்தல் வயங்கிழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே அப்படின்னு ஒரு பாடல்ல குறையற்ற சிறப்புகள் வாய்ந்த பட்டணத்தையே பரிசா கொடுத்தாலும் சரியே பெரிய கூந்தலை உடைய தன் துணைவியை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவன் நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ உலக வாழ்வோட இன்பத்தை அவங்க ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. இந்த மகிழ்ச்சியான உலக வாழ்வை விரும்புறதுக்கு நரைத்திரை இன்னைக்கு இல்லாம நெடுநாள் வாழறதுக்கான வழியை வந்து பிசிராந்தையார் வந்து நம்மளுக்கு சொல்றாராம். புறநானூற்று பாடல் சொல்லியிருக்கு. இவ்வாறு உலக வாழ்வை விரும்பினவங்களா இருந்திருக்காங்க தொல்குடி மக்கள். வாழ்வோட நன்மைகளை பெருக்கி கொள்வதற்காக போர் செஞ்சாங்க. போர் செய்யறத கூட வந்து ஒரு அறமாக தான் அவங்க வந்து நினைச்சிட்டாங்க. போர் வெற்றியின் மூலமா கிடைக்கிற புகழையும் சரி அது வந்து என்ன பண்ணுச்சு, அந்த புகழ் வந்து அவங்களுக்கான ஒரு வாழ்வதற்கான வேட்கையை அதிகமாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போர்ல வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னா ஆடி பாடி சந்தோஷமா இருந்தாங்க. புகழ் அப்படின்றத ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெற்றியை வந்து என்ன பண்றாங்க, குதூகலிச்சாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உலக வாழ்வு இன்பமானது இனிமையானது அப்படின்றதுனால
புதுசாக வர ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரும்போது அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மன்னனான அதியமான் நெடுமானஞ்சியும் தனக்கு மகன் பிறந்திருக்காரு அப்படின்ற அந்த செய்தியை கேட்டு போருக்கு போன ட்ரெஸ்ஸை கூட கழட்டாமல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து பார்த்தாராம். ஓகே, போரில் இருக்கிற அந்த கோபமான முகத்தை கூட மாற்றாமல் என்ன பண்ணுறாரு, வேக வேகமாக வந்து அவரோட குழந்தைய வந்து பார்க்குறாரு அப்படின்ட்டு ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தந்தையோட சிவந்த கண்ணால் அந்த குழந்தைய பார்த்தாங்க அப்படின்றதுனால அந்த குழந்தை அடுத்த வளரும் பொழுது பெரும் வீரனாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. இந்த மாதிரி வீரர்கள் கூட்டத்துக்காகவே தன்னோட கூட்டத்துக்காகவே வாழ்ந்து மடிகிறது தான் வந்து அவங்களோட பிறப்போட பயன் அப்படின்னு நினச்சி வாழ்ந்திருக்காங்க. புகழ் அப்படின்னா உயிரையும் கொடுப்பாங்க, பழின்னா உலகமே கொடுத்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களோட பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தொல்குடி மக்களோட வாழ்வியல் விழுமியங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்திக்ஸாகவே இருக்குது, அறங்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பெண்களை போற்றுதல், மக்கள் பேர், இயற்கை வழிபாடு, நடுக்கல் வழிபாடு, விருந்தோம்பல், மூத்தோரை மதித்தல், உயிர்கள் மீது அன்பு செலுத்துதல், கூடி உண்ணல், உலகை விரும்பல், இதெல்லாம் வந்து அவங்களோட தொல்குடி விழுமியமாக இருந்துச்சு அப்படின்றத இலக்கியம் வாயிலாக நம்ம வந்து பார்த்துக்கிறோம். சரியா? அடுத்ததா பூமி புனிதமானது அப்படின்னு ஒரு உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. 1854 அமெரிக்கா அதிபராக இருந்தவர் ஃப்ராங்க்லின் பியர்ஸ். ஓகேவா, அவருக்கு செவ்விந்திய தலைவனாக இருக்கிற சியாட்டில் வந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அந்த கடிதம் வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் தமிழில் புக்கில் கூட இருக்கும். நாங்கள் பூமியின் ஒரு பகுதி, பூமி எங்களுடைய ஒரு பகுதி, வாசனை பூக்கள் எங்களுடைய சகோதரிகள், மானும் குதிரையும் பருந்தும் எங்களுடைய சகோதரர்கள், பாறை சிகரங்களும் புல்வெளிகளும் ஊற்றெடுக்கும் சுனைகளும் குதிரையின் உடல் வெப்பமும் மனிதனும் எல்லாம் ஒரே குடும்பம். நதிகள் எங்களுடைய சகோதரர்கள், அவை எங்கள் தாகத்தை தணிக்கின்றன. நதிகள் எங்களுடைய படகுகளை சுமக்கின்றன, எங்களுடைய குழந்தைகளை ஊட்டி வளர்க்கின்றன. குளத்தின் முகத்தில் வீசும் காற்றின் மெல்லிய ஓசையும் மத்தியான மழையின் கழுவப்பட்டு வரும் அதன் வாசனையும் பைன் மரங்களிடம் இருந்து பெற்ற நறுமணமுமே ஒரு செவ்விந்தியனுக்கு பிரியமானவை. சுவாசிக்க முதல் மூச்சை தந்த காற்றிலிருந்து தான் எங்களுடைய மூதாதை கடைசி பெருமூச்சையும் உள்ளிழுத்தார். விலங்குகள் இல்லாமல் என்ன மனிதன்? எல்லா விலங்குகளும் இந்த பூமியிலிருந்து போய்விடுமானால் மனிதன் தனிமையில் இறந்து போவான். விலங்குகளுக்கு நேர்வது யாவும் தாமதமின்றி மனிதனுக்கும் நேரிடும். எல்லாம் ஒன்றுடன் ஒன்று தொடர்புள்ளவை. எங்களுடைய உடன் பிறந்தவர்களின் வாழ்க்கையால் வளமாக்கப்பட்டது இந்த பூமி என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். பூமிக்கு எது நேர்ந்தாலும் அது பூமியின் பிள்ளைகளுக்கும் நேரிடும். நிலத்தின் மீது துப்பும் போது மனிதன் தனது உடம்பின் மீதே துப்பிக்கொள்கிறான். பூமி மனிதனுக்கு உரிமையானது அன்று, பூமிக்குரியவன் மனிதன் என்பது எங்களுக்கு தெரியும். குருதி ஒரு குடும்பத்தை ஐக்கியப்படுத்துவது போல எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன. பூமிக்கு எது நேர்ந்தாலும் அது பூமியின் பிள்ளைகளுக்கும் நேரிடும். வாழ்க்கை வலையை நெய்தவன் மனிதன் அல்ல, அவன் வெறும் கண்ணி. வலைக்கு செய்வது எதுவாயினும் அதை தனக்கே அவன் செய்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு. அமெரிக்காவில் வாஷிங்டன் மாநிலத்தில் இருக்கிற மேற்கு கடற்கரையோட துறைமுகமாக சியாட்டில் அப்படின்றது இருக்குது. கிங்ஸ்டவுனின் தலைமையிடமாக இருக்குது. இந்த நகரம் அமெரிக்க பழங்குடியின தலைநரான சியாட்டில் பேரால் இன்றைக்கும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததா அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமால, காட்டுக்கு வந்து விட்டால் எல்லாம் மறந்து போகும். அடிவானில் மறையும் நீல நிறம் மலைகளும் கண்டு கனவுகளை ஆழ்ந்து விடுவான். அக்கனவுகளில் தம் முன்னோர்களை காண்பான். வெள்ளத்தில் கரை புரண்டு ஓடும் ஆற்றை கடந்து வருகிறார்கள். மின்னலில் பளிர் வெளிச்சத்தில் பளபளவாக்கும் குமரி காட்டில் நாற்புறமும் கருப்பு கைகள் நீட்டி செல்கின்றார்கள். இதெல்லாம் நம்முடையது. மழை தண்ணீர் அவர் முகங்களில் வழிந்து வீழ்கிறது. ஆற்று நீர் அவர்கள் காலடியில் சரணடைகிறது. குமரி காட்டை காவல் காக்கும் ஒரு பிரம்மாண்ட யானை வானத்தை நோக்கி தும்பிக்கையை தூக்கி அவர்களை வரவேற்கிறது. காட்டில் தனியாக இருக்கும்போது அவன் தன்னை மறந்து விடுவான். அதனால்தான் அவன் சொன்னான், இது என்னோட காடு. இது சொன்னவங்க வந்து எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா மகாசுவேதா தேவி அப்படின்றவங்க. காட்டில் உரிமை அப்படின்ட்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஒரு வங்கமொழி நாவல். ஓகேவா? தமிழ் வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்களாம். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான லெசன், அறவியலின் இயல்பும் அறச்செயல்களும் அப்படின்ற லெசன் வந்து பார்க்க போகிறோம். மெயின்ஸில் இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.